Jesus loves our daily Bible school. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திருவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திருவேன் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உங்க மீட்பரோடு கூட இருக்கிறார், அதெல்லாம் சந்தோஷமாயிருங்க. கத்திலெல்லாம் பார்த்துக் கொள்வார். திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடைய இருக்க பயம். கர்த்தர் சொல்கிறார், திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடைய இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை பேர் அழைத்தவர் சொல்றார், திகையாதே கலங்காதே என்று. திகையாதே கலங்காதே மனமே, நான் அனுதினம் என்னை தேடிடுவாய், நாளத்திலும் பெறனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய், அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசைய உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசைய உன்னை கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே சொன்னவர், என் கண்கள் கிருபை கிடைத்தது, சூழ்ந்து போகாதே. உன் அனைத்து உண்மையுள்ளவர், நிச்சயம் விடுவிப்பார். உன் அதிர்ஷ்டப்பட்டு பூரிக்கும். திகையாதே கலங்காதே மனமே. மாற்றி மாற்றி வரும். நீதியின் வாழக்காரத்தாலே தாங்குவே நான் நோக்கினாலே. ஆவியில் உண்மையாக வித்திடுவாய், ஆவியில் உண்மையாக வித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் சொன்னீர் ஆண்டவரே. உன் வலதுக்கே பிடிச்சிருக்கேன், நான் உனக்கு குழந்தைக்கு சொன்னீரே ஆண்டவரே. கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு திடமானதா இரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருவார் சொல்லி எழுதியிருக்கப்பா.
வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனால் கர்த்தரின் கண்கள் உன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொன்னீரானவரே, நானே சொன்னீரானவரே. ஆமென், ஹல்லேலூயா. நீடித்த ஆயுசு நாட்களை உடையவர், மரணமே இல்லாதவர், மரணத்தை பரிகரித்தவர் அப்பா. ஜெய கிறிஸ்து நித்திய ஜீவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய பிதா, சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி, நன்றி சொல்லுகிறப்பனே. நன்றி ஆண்டவரே. உண்மை போல நேசிக்க யாரும் உண்டு ஆண்டவரே. நாங்க சொல்கிறோம் இந்த காலவேலப்பா ஆண்டவரே, தேவனால் எல்லாம் கூட சொல்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்கிறோம் அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்னீர் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்னீரேப்பா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூட சொன்னீர் ஆண்டவரே. இன்னைக்கு நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதே இல்லை, அவன் வெட்கப்பட்டு போவதே எழுதியிருக்கு. யாக்கோபே இனி உன்பது செத்து போறான்னு சொன்னீரே, இஸ்ரவேலே நீ வெட்கப்படுவதே சொன்னீரே ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஓ எங்களுக்காக மீட்பார் எங்க தேவன் கல்வாரி தலை கொடுத்தீங்களப்பா, நீங்க தலை கொடுத்தீங்கப்பா, நாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். நீங்களுக்கா பாவங்களை சுமந்தீரேப்பா, எங்களுக்கு இலவசமா நீதியை கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எங்களுக்கா சாபத்தை சுமந்தீரே, எங்க இலவசமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தலைமையில் பொருந்தீர் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எங்க மேல தேவ கோவாக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு அப்பா நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்களப்பா, நாங்க தேவனத்தில் சேரும்படி, நீங்க பிரிக்கப்பட்டீங்களே நாங்க தேவனத்தில் சேரும்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சரீரமாகிய பரிசுத்த சரீரத்தை கிழித்து ஆண்டவரே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மார்க்கத்து வழியா எல்லோரும் கிட்ட வரணும் நீங்க எதிர்பார்த்தீங்களப்பா ஆண்டவரே. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரும் எடுத்துக்கொள்வேன் தைரியமாக இந்த மார்க்கத்து வழியாக இந்த இயேசு நாமத்தினாலே நீ எல்லோரும் இளவரலாம் சொன்னீங்களப்பா. பிதா கிட்ட நீங்க கேட்கலாம், பிதா உங்களுக்கு கொடுப்பாரு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ராஜா. தகப்பனே தகப்பனு போல தோளில் சுமந்து நீர் அல்லவா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து பலன் கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே போக்கிய வரத்தை பாதுகாத்து அப்பச்சம் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி ஆண்டவரே துன்மார்க்குடைய கண்களுக்கும் ஆண்டவரே சத்துருவின் கண்களுக்கும் எங்கள் விலக்கி பாதுகாத்து உன்னதமான மறைவினாலே மூடி மறைத்திரே, வேலி அழைத்திரே, கண்முறை போல பாதுகாத்திரே. ஆமே நன்றி, நன்றி, நன்றி. சோதரம், சோதரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை சொன்னீரே. உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் உலகம் எழுதியிருக்க தகப்பனே. உன்னை காக்கவில்லை தம் தூதருக்கு கட்டளையிடுவார் சொன்னீரானவரே. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். 4ஆம் வசனம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். 5ஆம் வசனம். அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். 6ஆம் வசனம். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். 7ஆம் வசனம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். 8ஆம் வசனம். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கிருத்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். 9ஆம் வசனம்.
அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகுகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், 10ஆம் வசனம், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். 11ஆம் வசனம், கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. 12ஆம் வசனம், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. 13ஆம் வசனம், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாக்குகள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். 14ஆம் வசனம், அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? 16ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. 17ஆம் வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அன்னுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி சண்டே ஓய்வு நாள், கர்த்தரை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், வாங்க சபைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது, அம்மா எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, இன்றைக்கி என்னால் கர்த்தரை தேட முடியாது, நான் அடுத்த வாரம் வரேம்மா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறானது. ஆனால் அது போல் எந்த பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்கல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்கிறது இல்லை. சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அம்மாவோட கைப்பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, என்னால் இந்த வாரம் வர முடியாது, எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் இந்த வாரம் என்ன பண்ணணும், கம்பல்சரி நான் இந்த காரியத்துக்கு போய் தான் ஆகணும்னு நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளையே அசட்டை பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு தேவனை தேடும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா கிருபையின் நாட்கள், இரட்சணிய நாள். தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். நிறைய வாலிப பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதற்கு நிறைய தடைகளை சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கு நேராக வழிநடத்தி போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு இல்லையா, அவிவிசுவாசிகளோடு கூட என்ன பண்ணக்கூடாதான், பிணைக்கப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்ம கர்த்தருக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நம்ம கர்த்தருக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்த கிரேஸ். நாளைக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த நாளில் நம்ம உடனே நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். இந்த நாள் ரட்சிப்பின் நாள், இதை நம்ம
அனுபவிக்கிறோம். எல்லாரும் இந்த ரட்சிப்பின் நாளுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரயாசப்படணும் சில்ட்ரன். அந்த ரட்சிப்பு ஈடேற நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஏசப்பா அந்த ரட்சிப்பை நமக்கு எப்படி கொடுத்தாரு? எப்படி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? அந்த சிலுவையில் வாங்கி அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக கிழிக்கப்பட்டு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை அடி வாங்கி வாங்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர் தர கிருபையை நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. ஏசப்பா நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி, நீங்கள் கொடுத்த இந்த ரட்சிப்பின் நாளுக்காக நன்றி சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி கூட 2012 இதே நாள் ஜூலை 22 நானும் அங்கிள் என்ன பண்ணோம்? 2 பேரும் சர்ச்சில் என்ன பண்ணிக்கிட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம். என்ன எடுத்துக்கொண்டோம்? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம். அந்த நாள் நாங்கள் பாக்கியமான நாளாக நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. சபைக்கு போனதும் அந்த மாதம்தான். இது வரைக்கும் ஆன்ட்டி ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்ததால் ஆன்ட்டி நான் என்ன பண்ணது, சபைக்கு போனது கிடையாது. இதே ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் ஆன்ட்டி என்ன பண்ணேன்? சபைக்கு போனேன். ஓகேங்களா? 2012 சொல்லின்னு இருக்கேன், 2026 சொல்லலை. 2012 ஜூலை 7ஆம் தேதி என்ன பண்ணேன்? ஆன்ட்டி சர்ச்சுக்கு போனேன். அதே மாதம் 22ஆம் தேதி என்ன பண்ணேன்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். சபைக்கு போனதும் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அடுத்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், அடுத்த மாதம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலான்னு தட்டி கழிக்கலை. இந்த நாள் இந்த நேரம் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, இந்த கிருபையை நான் தட்டி கழிக்க மாட்டேன் சொல்லி ஏற்றுக்கொண்டேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஆன்ட்டி ஏசப்பாவோட பிளஸ்ஸிங்கில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே பிளஸ்ஸிங்ஸும் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன். அவிவிசுவாசிகளோடே பிணைக்கப்படாத நுகத்தடியில் இணைக்கப்படாதிருங்கள் என்று பவுல் எந்த வசனத்தில் கூறுகிறார்? 2 கொரிந்தியர் 6:14, 2 கொரிந்தியர் 6:2, 2 கொரிந்தியர் 6:7, 2 கொரிந்தியர் 6:18. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. பாய்.